மாண்புமிகு மக்களே வணக்கம். உங்ககிட்ட 4 வீலரோ 2 வீலரோ வந்துட்டு இருக்கா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை வந்துட்டு ரொம்ப கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டிராஃபிக்கில் புதுசாக ஒரு 5 ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன ரூல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சட்டத்தை முழுசா நம்புறேன், சட்டப்படி தான் நடப்பேன். நீ சொல்ற சட்டம் சிஸ்டத்தை காப்பாத்துமே தவிர நியாயத்தை இல்ல. சட்டமா? எங்களுக்கு அதுக்கு இந்த நாட்டுல மரியாதை இருக்குங்களா என்ன? சட்டம் தன் கடமையை செய்யும். வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட ஃபோன் நம்பர் கேட்குறீங்க. நான் வந்துட்டு அதுக்காக மெயில் ஐடி கொடுக்குறேன். நீங்கள் மெயில் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர்ட்ட நான் என் ஃபோன் நம்பரும் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ கன்சல்ட்டிங் கொடுத்துட்டு தான் இருக்கேன். பட் யார்கிட்டலாம் ஷேர் பண்ணணும் அவங்களுக்குலாம் ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்கள் வந்துட்டு மெசேஜாக என்கிட்ட பேசணும் அப்படின்னாக்கா நான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு கொடுக்குறேன். அதில் வந்துட்டு அட்லீஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் யாருமே வந்துட்டு இது பண்ண வேணாம். டைரெக்டாக எனக்கு கால் பண்ணுங்கள். நான் ஃப்ரீ கன்சல்ட்டிங் கொடுக்குறேன். எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறனோ அப்போல்லாம் அட்டன் பண்ணி பேசியிருக்கேன். இப்போ வீடியோ பார்க்குறதுலேயே நிறைய பேர் என்கிட்ட பேசியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நான் வந்துட்டு என்னுடைய அந்த இன்ஸ்டாகிராமுடைய லிங்க் வந்துட்டு தரேன், இல்லைனா ஃபேஸ்புக்குடைய லிங்க் தரேன். நீங்கள் அதில் எதுலையாச்சும் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அந்த மெசேஜை பார்த்துட்டு நான் ரிப்ளை வந்துட்டு பண்ணுறேன் உங்களுக்கு. வாட்ஸ்அப்பில் பண்ணாதீங்க, ஏன்னா பர்சனல் நம்பர், அது அஃபிஷியல் நம்பர்னு கூட வச்சுக்கல. பர்சனல் நம்பர் தான் உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருக்கோம். அதனால் அதை பண்ணாதீங்க. இப்போது இந்த வீடியோ எதுக்காக அப்படின்றத அதை பேஸ் பண்ணி வந்துட்டு நான் உள்ளே போயிடலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, புதுசாக வந்துட்டு ஒரு 5 ரூலை வந்து கொண்டாந்துருக்காங்க. இந்த 5 ரூல் வந்துட்டு நமக்கு எப்படி அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 வீலர் 4 வீலர் அதர் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு அது வந்து அப்ளிகபிள் ஆகுது. இதில் ரூல் நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ரூல் நம்பர் 1க்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். இருந்தாலும் இந்த 5 ரூலில் வந்துட்டு இதுவும் இருக்குது அப்படின்றதுனால தெரிஞ்சுக்கோங்க. ரூல் நம்பர் 1 அப்படின்னா என்னன்னா, 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய யாருக்காச்சும் தன்னுடைய பெற்றோரோ இல்லை வேற யாராவது ஒருத்தரோ அவங்களுக்கு வந்து 2 வீலர் ஓட்டுறதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்போ 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க யாராவது வந்துட்டு வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அவங்களுக்கு 25,000 வரைக்கும் வந்துட்டு ஃபைனு. அதுக்கப்புறம் 12 மாதம் வந்துட்டு அவங்களுடைய லைசன்ஸை வந்துட்டு பேன் பண்ணி வைப்பாங்க. இது வந்துட்டு ஒரு ரூல் நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். இது ரிலேட்டடாகவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அந்த வீடியோ என்ன அப்படின்னாக்கா, இப்போ கூட ரீசெண்டாக காரைக்குடியில் காசிம் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார். அந்த காசிம்ன்றவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, தன்னோட கேடிஎம் பைக்கை வந்து 18 வயசுக்கு கீழே இருக்கிற ஒரு பையன் வந்து ஓட்டுறதுக்காக கொடுத்துருக்காரு. அது வந்துட்டு ஓட்டுறதுக்காக கொடுத்ததுக்கப்புறம் அதை வந்துட்டு காவல்துறையினர் செக் பண்ணியிருக்காங்க. டிராஃபிக் போலீஸ் வந்துட்டு அவங்கள நிறுத்தி செக் பண்ணும்போது அந்த பையனுக்கு 18 பிலோ ஏஜ் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறமா பையனை வந்துட்டு என்கொயரி பண்ணியிருக்காங்க. அந்த வண்டியை கொடுத்ததுக்கு இந்த காசிம் அப்படின்றவர் தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 26,000 ரூபாய் ஃபைனும் 12 மாதத்துக்கு அவருடைய லைசன்ஸும் வந்துட்டு கேன்சல் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டுமே வந்துட்டு மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 199A அண்ட் 129 அப்படின்ற செக்ஷனில் வந்துட்டு அவருக்கு வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. அடுத்து ரூல் நம்பர் 2, இது நம்மளுடைய லைசன்ஸை பற்றி சொல்லுது. அதாவது நம்ம லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ப்ரொசீஜர் இருந்துச்சு. ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போகணும், இல்லை சில பேர் டைரெக்டாக ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போகலாம், அப்படி இல்லைன்னா டிரைவிங் ஸ்கூல் இருக்கும், அவங்க மூலமாக போயிட்டு லைசன்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி வந்துட்டு செப்பரேட் ப்ரொசீஜர்ஸ் வந்து இருந்துச்சு. இப்போது அப்படி கிடையாது. இப்போ தமிழக அரசு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நம்மளுடைய ஆதார் கார்டை வச்சு எல்லாமே ஆன்லைன் சேவையிலேயே வந்துட்டு லைசன்ஸ் சேவைகள் எல்லாமே ஆன்லைனில் வந்துட்டு கொடுக்கப்படும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னாக்கா, லைசன்ஸை புதுப்பிக்கிறது, ஸோ லைசன்ஸ் வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்னாக்கா அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ் எல்லாத்துக்குமே கணினி மூலமாக, அதாவது ஆன்லைன் சேவை மூலமாக வந்துட்டு பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராகிட்டு இருக்கோம். இதுக்கப்புறமா இதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு சொல்லியிருக்கு. அப்புறம் ரூல் நம்பர் 3 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, காருடைய நம்பர் பிளேட்டை பற்றி சொல்லுது. 2 வீலர் கார்லாம் வந்துட்டு நம்பர் பிளேட் இருக்குது இல்லைங்களா? இப்போ புதுசாக ஏதாவது ஒரு வண்டியை நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த வண்டியை நீங்கள் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வந்துட்டு ரன் பண்ணுவீங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. பர்மனன்ட் நம்பர் கிடைக்கிற வரைக்கும் டெம்பரவரி நம்பர் கம்பல்சரி வந்துட்டு உங்களுடைய காரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த டெம்பரவரி நம்பர் நீங்கள் ஷோரூமை விட்டு வெளியில் கொண்டாடும் போதே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு வேறு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கோ இல்லை வேறு ஒரு ஸ்டேட்டுக்கோ போய்ட்டு உங்களுடைய பர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த நம்பர் வந்து கம்பல்சரி இருக்கணும். இதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு வந்து சொல்லுது. இந்த தற்காலிக எண், இந்த டெம்பரவரி நம்பர் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லோ பேக்ரவுண்டில் ரெட்டில் வந்துட்டு நம்பர் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டிப்பீங்க, அதுக்கப்புறம் இல்லை ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் இருக்கும், அப்படி இல்லைனா வெறும் ரெட் கலரில் மட்டும் வந்துட்டு ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டி அதில் வந்துட்டு நம்பர் எழுதியிருப்பீங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இது ப்ராப்பராக உங்களுக்கு வந்து மஞ்சள் கலர் பேக்ரவுண்டில் ரெட் கலரில் வந்துட்டு உங்களுடைய நம்பர் பிளேட் வந்துட்டு இருக்கணும். அது ஷோரூமை விட்டு வெளில வரும்போதே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா,
விதி 4, அதாவது ரூல் வந்து 4. இந்த ரூல் 4 என்ன சொல்லுது அப்படின்னா, இதில் வந்துட்டு மோட்டார் வாகன சட்ட விதி எண் 5 படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய யாராக இருந்தாலுமே, ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து அவங்களுடைய லைசன்ஸை புதுசாக எடுக்கணுன்னாலும் சரி, இல்லை இருந்த லைசன்ஸை புதுப்பிக்கணுன்னாலும் சரி, அவங்க மெடிக்கல் சர்டிஃபிகேட் கம்பல்சரி வாங்கணும். அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் இப்போது நிறைய பிளேஸில் இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் போலியாக தயாரிக்கிறாங்க, போலி மருத்துவர்கிட்டருந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துச்சு. அதனால இவங்களே அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருக்காங்க. அந்த அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவர்கள் கிட்ட ஒரு பேமெண்ட்டை கொடுத்து நீங்கள் வந்துட்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட் முதல்ல வாங்கணும். அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ லைசன்ஸோ இல்லை இருந்த லைசன்ஸை வந்து புதுப்பிக்கிறதுக்கோ சட்டம் வந்துட்டு வழிவகை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து ரூல் நம்பர் 5. ரூல் நம்பர் 5 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ இந்த நம்பர் பிளேட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லைங்க, எல்லா நம்பர் பிளேட்டுமே உங்களுக்கு அந்த எல்லோ பிளேட்டாக இருக்கட்டும், இல்லை டீ போர்டாக இருக்கட்டும், ஓன் போர்டாக இருக்கட்டும், எல்லா நம்பர் பிளேட்டுமே எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதாவது இதெல்லாம் வந்துட்டு ஹெச்எஸ்ஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹெச்எஸ்ஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஹை செக்யூரிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹை செக்யூரிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேட்டில் தான் நம்மளுடைய நம்பர் பிளேட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக நம்பர் பிளேட் இருக்கக்கூடாது. 3Dயில் டிஜிட்டலில் அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் நம்பர் பிளேட்ஸ் வச்சுருக்காங்க. அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. நம்பர் பிளேட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் இருக்குது. அந்த ஹெச்எஸ்ஆர்பியில் தான் வந்துட்டு நீங்கள் நம்பர் பிளேட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஹெச்எஸ்ஆர்பி அப்படின்னா அது வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா 20 மில்லிமீட்டர் நீளமும் 20 மில்லிமீட்டர் அகலமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இதை சப்போஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு நியூவாக வந்திருக்கிற மோட்டார் வாகன சட்டத்துப்படி இது இந்தியா ஃபுல்லாகவே வந்துட்டு அமலாயிருக்கு. இந்த நியூவாக வந்திருக்க மோட்டார் வாகன சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, கிட்டத்தட்ட 5000லேருந்து 10,000 வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும். இது இந்தியா முழுக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது கர்நாடகாவில் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நடந்துட்டு இருக்கு. கர்நாடகாவில் வந்துட்டு நம்மளுடைய வெஹிக்கிள் என்ன வெஹிக்கிளோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபைன் வந்துட்டு கர்நாடகா கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு நம்பர் பிளேட் போடுறீங்க அப்படின்னா டிஜிட்டல் யூஸ் பண்ணாதீங்க, 3D யூஸ் பண்ணாதீங்க, அன்வான்ட் நம்பர் பிளேட் யூஸ் பண்ணாதீங்க. நம்பர் பிளேட்டில் யாருமே அரசியல்வாதிகளுடைய ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் போடாதீங்க. நம்பர் பிளேட்டில் சிம்பிள்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி நம்பர் பிளேட்டில் உங்களுடைய நேமு, டயலாக்ஸு அந்த மாதிரி எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிட்டு நம்பர் பிளேட் ப்ராப்பராக ஹெச்எஸ்ஆர்பியில் தான் வந்துட்டு உங்களுக்கு இருக்கணும். அதை வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த 5 விதிகளை கவர்மெண்ட் வந்து கொண்டாந்துருக்கு அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணியாச்சு. இந்த தகவல் உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சட்டம் அனைவருக்கும் சமம். நன்றி, வணக்கம். Laws are very powerful weapon. யாரை காப்பாத்துறதுக்காக நாம அதை பயன்படுத்துறோங்கிறது ரொம்ப முக்கியம். யாரா இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்கு நீதி கிடைக்கணும். அதை உறுதி செய்யறது இந்த நீதிமன்றத்தோட தார்மீக கடமை.